வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் லண்டன் தமிழ் மார்க்கெட் 2026 மேக்ஸ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் லிமிடெடில் நிற்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் தேவநாதன். இன்றைக்கு நீங்கள் லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் 26 வந்திருக்கிறீங்க. இது எத்தனையாவது தடவை நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க? எப்படி இருக்குது லண்டன் தமிழ் மார்க்கெட்? இன்றைய நாளில் உங்களை எத்தனை கஸ்டமர்ஸ் உங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன மாதிரி உங்களோட சேவைகள் இருக்குது? சரி, முதல்ல இந்த சேவைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நாங்கள் ஒரு டைரக்ட்லி ஆத்தரைஸ்ட் ஃபேம், அப்படின்னா FCA என்ற நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம், தமிழ் நிறுவனம், யூகேயில் இருக்கிற எங்களோட நிறுவனம். நாங்கள் பர்சனல் ப்ரொடெக்ஷன்லேருந்து கமர்ஷியல் இன்சூரன்ஸ், அப்படின்னா ஒரு வியாபாரத்துக்கு தேவைப்படுற எம்ப்ளாயர் லயபிலிட்டி, ப்ராடக்ட் லயபிலிட்டி மாதிரியான இன்சூரன்ஸுகள் ப்ரொவைட் பண்ணுறோம். வீட்டு இன்சூரன்ஸுகள், அடுத்தது எங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸுகள் ஆஃபர் பண்ணுறோம். இந்த தமிழ் நிறுவனத்துக்கு நான் நெடுக வந்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு இயரும் மிஸ் பண்ணாமல் வந்திருக்கிறேன். ஆனால் ஒஃபிஷியல் இது என் ஓன் ஃபேம். இந்த ஓன் ஃபேமாக எக்ஸிபிட் பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இன்றைக்கி சோஃபா எங்களுக்கு ஒரு வெரி குட் ரெஸ்பான்ஸ் வருது. நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன நாலேஜுகள் அவங்களுக்கு தேவைப்படுதுன்றதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அதுகளில் காட்டுறாங்க. நாங்கள் தொடர்ந்து இந்த தமிழ் இந்த மார்க்கெட் இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் நெடுக வந்துகிட்டே இருப்போம். நேர்களுக்கு நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள், என்னென்ன சேவைகள் இருக்குண்டு? அதுதான், இது வந்து பர்சனல் இன்சூரன்ஸ். அப்படின்னா ஒருத்தர் வீடு வாங்க போகிறதா இருந்தால் அதுக்கு உண்டான மோர்கேஜ் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அவருக்கு அவரோட இன்கம் ப்ரொடெக்ஷன், அப்படின்னா அவரோட ஊதியம் இல்லாமல் போகிற நேரங்களில் அவர் ஒரு நோய்வாய்ப்பற்றதுனாலேயோ ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ அவருக்கு ஒர்க் பண்ண முடியாமல் போனால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு மாதாந்தம் ஒரு 60% 70% வந்து அவரோட இன்கம்மை பே பண்ணுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணுவோம். அடுத்தது ப்ரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். உங்களுக்கு தெரியும், NHS வந்து அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர். இப்போ அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து GP அப்பாயின்மெண்ட் எடுக்க கஷ்டமாக இருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, பெஸ்ட் டாக்டர் இல்லாமல் இருக்கிறாங்க, அடுத்தது மெடிசன் அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்காக எங்கள்கிட்ட இருக்கிற சொல்யூஷன் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். அந்த ப்ரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரைட்டாகவே அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம், GP அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம். அடுத்தது ட்ரீட்மெண்ட்களை இமீடியட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது இருக்குது. அடுத்தது வீட்டு இன்சூரன்ஸ். வீட்டுகளுக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகள், ஒரு இயற்கை அழிவுகளால் ஏற்படுறது, களவுகளால் ஏற்படுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வாட்டர் லீக்காக இருக்கட்டும், அதுகள்னால ஏற்படுற பாதிப்புகள் வீட்டு ஓனருக்கு ஒரு செலவுகள் ஏற்படுத்தும். ஒரு 50,000 60,000 மாதிரி ஏற்படுத்தலாம் சில நேரங்கள். ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது மூலமாக அந்த ரிஸ்க்கை அவங்க குறைக்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ரிஸ்க்குகளை பே பண்ணும். அப்போ அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து மக்களுக்கு எத்தனையோ விதமாக எடுக்கலாம். எங்கள்கிட்ட வாரது மூலமாக அதுக்கு சரியான பரிந்துரை, அது ஆலோசனைகள், அட்வைஸுகளை நாங்கள் செய்யலாம். அந்த ஆத்தரைஸ்ட் ரெகுலேட்டரி லைசன்ஸ் எங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, கணக்கு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. எல்லாமே தமிழால் உறவாடி அவங்களுக்கு எல்லா சேவைகளையும் பற்றி அறிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்களோட நிறுவனம் லண்டனில் எங்கே இருக்குது, எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லுங்கள். சரி, எங்களோட நிறுவனம் லண்டனில் கேட்விக் ஏர்போர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஒரு க்ரோலின்ற ஒரு சிட்டிக்கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட நிறுவனத்தில் வெப்சைட் அட்ரஸ் வந்து www.maxcover.co.uk. இதுக்கு போனாலே எங்களோட கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் கண்டாக்ட் ரஸ் பேஜ் இருக்குது. நீங்கள் அதில் ஒரு மெசேஜை தட்டினாலே எங்களுக்கு அது வந்து சேரும். நாங்களே அவங்களுக்கு கண்டாக்ட் பண்ணி ஒரு நோ ஆப்ளிகேஷன் மீட்டிங், அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு வந்து நாங்கள் ஒன்றுமே பே பண்ண அவசியம் இருக்காது. அதை நாங்கள் ஒரு ஃப்ரீயாகவே அந்த கன்சல்டேஷனை அவங்களுக்கு செய்து கொடுப்போம். என்ன மாதிரியான பாலிசி அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எது கவர் எடுக்கணும், எதுகள் கவர் பண்ணும், எது கவர் பண்ணாது, அந்த விவரங்கள் எல்லாம் கிளியராக நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.